ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம குயிக்காக சிம்பிளாக செய்யக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஆனியன் ரைஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வெறும் வெங்காயம் மட்டும் வச்சு இந்த மாதிரி ஒரு ரைஸ் செய்ய முடியுமானா கண்டிப்பாக செய்ய முடியும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மீடியம் சைஸ் 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, தனியாத்தூள், மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள், கொஞ்சம் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் சோம்பு, சீரகம், கடுகு சேர்த்து தாளிச்சிருங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறம் மாறி வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கோங்க. ரொம்ப வந்து வெங்காயத்தை ஃப்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா நமக்கு சாப்பிடும்போது அப்போ தான் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மசாலா சேர்த்துட்டு ஒரு 1/2 நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணுங்கள். கொஞ்சம் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் இல்லை 1.5 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி குக் பண்ணிட்டு 1 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்து இந்த மிக்ஸியில் சேர்த்துருங்க. இதை நீங்கள் தனியாக சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். இதை வந்து ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ரைஸ் செய்யும்போது நீங்கள் வந்து சாதத்தை கொஞ்சம் ஆற வச்சு சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் சாதம் வந்து உடையாது. நீங்கள் சூடாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஹீட்டுக்கு வந்து சாதம் நல்லா உடஞ்சிரும். இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. நமக்கு அங்கங்கே அந்த ஆனியன் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் கடித்து சாப்பிட்றதுக்கு. ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக செஞ்சுட்டுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.